உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். மாவீரர் நாளன்று தலைவருடைய மகள் துவாரகா நான் தான் என்கிற அடிப்படையில் ஒரு பெண்மணி ஒரு சிறிய துண்டு காணொளி உரை ஒன்றை பேசியதாக அதை சிலர் வெளியிட்டார்கள். அதனுடைய நம்பிக்கை மீது பலருக்கும் கடுமையான ஐயம் விழுந்து 199.9 விழுக்காடு அதை ஏற்றுக்கொள்ள இயலாத ஒன்று என்றுதான் நிராகரித்திருக்கிறார்கள். காரணம், பன்னாட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திய அவ்வளவு மிக நேர்த்தியாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திய தலைவர் 14 ஆண்டுகள் கழித்து தம்முடைய மகள் வரவை இதுபோன்று ஒரு துண்டு காணொலி மூலம் வெளியிட்டு விட்டு இருப்பாரா என்கிற ஐயம். அதே போல பார்த்திங்கன்னா அவர் பேசிய தமிழ் ஈழத்தமிழாகவும் இல்லை என்பதும், அதில் உள்ள சொற்களும் அதே போல் வரிகளும் தலைவர் பேசக்கூடிய அல்லது இயக்கத்தினுடைய அவை கொஞ்சம் கூட அவற்றோடு ஒட்டவில்லை என்பது உள்ளிட்ட பல மிக முக்கியமான சான்றுகள் அவை அது நிராகரிக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதாகத்தான் உணர்த்தி இருக்கிறது. இந்த நிலையில் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா, பல பேர் நான் ஏற்கனவே என்னுடைய காணொலியில் குறிப்பிட்டதை போல நிறைய முன்னாள் போராளிகள் என்கிற பெயரில் பல பேர் இன்னும் தலைவர் இருக்கிறார், ஏதோ துவாரகா வந்து கொண்டிருக்கிறார், வந்து விட்டார் என்பதை போல தொடர்ந்து இவர்கள் பரப்புரை செஞ்சுட்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதுக்கிடையில் பார்த்திங்க அப்படின்னா, இது தொடர்பாக நம்ம காணொலிகள்லாம் வெளியிட்டிருந்த போது ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த நேசக்கரம் என்கிற அந்த ஊடகத்திலிருந்து நம்ம காணொலி ஒன்றை எடுத்து நம்ம பகிர்ந்திருந்தோம். அதில் அது கேர்டசி போட்டிருந்தோம், இது நேசக்கரம் மீடியாவிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருந்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு 32,000 பார்வைகளுக்கு மேலே பார்த்துட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிஎன்டிவி நம்முடைய பார்வையாளர்கள் என்கிற அடிப்படையிலும் உலகளவில் இருக்கக்கூடிய டிஎன்டிவி தமிழ் ஊடகத்தினுடைய பின்பற்றாளர்களாக இருக்கக்கூடியவங்க அது ஒரு 32,000 பார்வைகளுக்கு மேலே பார்த்துட்டாங்க. சரிங்களா? அதில் அந்த ஒரிஜினல் வீடியோ இருந்துச்சு பார்த்தீங்களா, அவங்களுடைய நேசக்கரம் வீடியோ, அவங்க தான் வீடியோனுடைய கண்டென்ட்னுடைய ஓனர் அவங்க. ஸோ அவங்க வீடியோ கூட அந்தளவுக்கு போகலை, நம்ம வீடியோ அதிகமாக போச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே பின்னூட்டத்தில் விட்டு இந்த காணொலி நீங்கள் வெளியே எடுத்து விட்டு கையை பிசைந்து நிற்கப் போகிறீர்கள், கண்ணீர் மல்க நிற்கப் போகிறீர்கள், நீங்கள் செய்வது தவறு, அது அந்த பெண்மணி யார் தெரியுமா, நேசக்கரம் சாந்தி அவர்கள் யார் தெரியுமா அப்படின்லாம் நிறைய பேர் கீழே வசனமாக எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த காணொலியில், நேசக்கரம் வெளியிட்ட அந்த காணொலியில் சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணி துவாரகா என்ற பெயரில் பல ஆண்டுகளாக அவர் பல இடங்களில் முறைகேடுகள் செய்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை நேசக்கரம் மீடியா வைக்குது. சரிங்களா? அவர் யார் என்ன வருங்கிறதெல்லாம் படத்தை அந்த நேசக்கரம் மீடியாலாம் வெளியிட்டிருந்தாங்க. அதையும் அப்படியே நம்ம பகிர்ந்த காரணத்தினால நம்ம சரி அவங்களுடைய ஊடகம் அப்படின்னால நன்றி கேட்டசி சொல்லி நம்ம போட்டுட்டோம். ஏன்னா அதில் நம்ம அவங்களுடைய ஊடகத்திலிருந்து எடுக்கப்பட்டதுனால ஸோ அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பண்ணிட்டோம். ஸோ அதன் பிறகு நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு நோட்டீஸ் வந்துச்சு. என்னென்னா, இந்த ப்ரைவசி கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லுவாங்க. யூடியூபுக்கு அது இன்னொரு தனி மனித உரிமையை பறிக்கக்கூடிய செயலாக இருக்கக்கூடியது. ஒரு படத்தையோ அல்லது பெயரையோ வெளியிடுவது, அனுமதி பெறாமல் வெளியிடுவது அப்படிங்கிறது தான் அடிப்படை. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நோட்டீஸ் யூடியூபே நமக்கு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இது நீங்கள் அதில் உள்ள படங்கள் முகங்களை மட்டும் ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் பிளர் பண்ணலாம், அதுக்கான ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் வீடியோ ரிமூவ் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு தான் முதல்ல அந்த வீடியோவுக்கு நமக்கு யூடியூப் சார்பில் கொடுக்கப்பட்ட அறிவுரையாக இருந்துச்சு. அவங்க 48 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இது அந்த பிளர் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாம் கிட்டத்தட்ட 1-2 மணி நேரங்கள்லேயே அதை பிளர் பண்ணி வெளியிட்டுட்டோம். அதுக்கப்புறம் யூடியூப்பும் நார்மல் ஆயிடுச்சு. ஸோ அவங்க பாட்டில் அவங்க போயிட்டாங்க. அந்த காணொலி தொடர்ந்து இருந்தது. அதன் பிறகு திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு இது இந்த காணொலியினுடைய கண்டென்ட், இந்த உள்ளடக்கத்திற்கு காப்பிரைட் ஒருத்தர் உரிமை கோரியிருக்காரு, இவங்களுடைய கண்டென்ட்டை நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க, அதனால் இந்த காப்பிரைட் அடிப்படையில் உங்கள் வீடியோ டவுன் செய்யப்பட்டிருக்கிறது, அது நீக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு யூடியூப்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்துச்சு. அந்த வீடியோவும் நீக்கப்பட்டது. அதில் பார்த்திங்கன்னா யார் நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு இமெயில் ஐடியை கொடுத்துருந்தாங்க. இந்த இமெயில் ஐடியிலிருந்து தான், மின்னஞ்சல் முகவரியிலிருந்து தான் உங்களுக்கு உரிமை கோரியிருக்காங்க, இந்த நபர் உரிமை கோரியிருக்கிறார் அப்படின்னு ஒருத்தருடைய பெயரையும் அதில் போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், இது நேசக்கரம் மீடியாவுடைய அவங்க தான், ஏன்னா அவங்க தான் கண்டென்ட், ஒரிஜினல் கண்டென்ட் அவங்களு தான். ஸோ அவங்க ஒரு வேளை காப்பிரைட் கிளைம் பண்ணியிருக்காங்களோ. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நண்பர் ஒருத்தர் அவருடைய காணொலியை அவங்க நிகழ்வு நேரலை பண்ண சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம நேரலை பண்ணியிருந்தோம் 3 ஆண்டுகளுக்கு முன்னால். அது அதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பணியாளர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, உள்ள யூடியூப்புக்குலாம் தேடிட்டு இருக்கும்போது இது இன்னொரு சேனலில் போயிருக்குன்னு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டார் அவர்.
ஸோ அதன் பிறகு அவருக்கு தெரியாது, அந்த சேனலுடைய உரிமையாளரும் நானும் எவ்வளோ நண்பர்கள் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. அதனால் அவர் கொடுத்துட்டார். அதன் பிறகு அவர் நண்பர்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், ஆனால் நீங்கள் சொல்லி தான் அதை நம்ம லைவ் பண்ணோம், இப்போ காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்கன்னா அச்சோ தெரியாமல் பண்ணிட்டாங்க தம்பி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியாளரை கூப்பிட்டு, அப்பா தம்பி அவர் நமக்கு வேண்டப்பட்ட பத்திரிக்கையாளர், நம்ம தான் அவர் சேனல்லே லைவ் பண்ண சொன்னோம், அதனால் அதை ரிட்ராக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு அந்த வீடியோ ரிட்ராக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லை அப்படிங்கிறது கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அவங்களே நம்ம யார் கிளைம் பண்ணாங்களோ அவங்களே ரிட்ராக்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தான் நான் என்ன செஞ்சேன், இந்த மெயில் வந்தோடனே அந்த குறிப்பிட்ட மெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். என்னென்னா இந்த மாதிரி நான் பத்திரிகையாளர், தமிழ்நாட்டில் இருக்கிற ஜெனீவாலாம் வந்தேன், ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்துட்ருக்கேன். எனவே இப்படி வந்து ஒரு பொது சேவைக்காக தான் தவிர ஒரு பொருளாதார ரீதியாகவோ இது வேறு எதுவும் செய்யலை. அந்த படங்கள் வந்து மறைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு பிளர் பண்ணி தான் வெளியிட்டிருக்கிறோம். அதே போல் இந்த நேசக்கரம்ங்கிறது கேர்ட்டசின்னு வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு மெயில் அனுப்புகிறேன். நான் என்ன நினச்சி மெயில் அனுப்புகிறேன், இது நேசக்கரம் ஊடகத்தினால இது வந்து காப்பிரைட் வந்து கிளைம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களோட மெயில் ஐடின்னு நினச்சி அனுப்புகிறேன். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட எந்த பதிலுமே இல்லை. இதை எடுத்து நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா, இந்த நேசக்கரம் மீடியாவினுடைய அவங்க சாந்தி அவர்களை தொடர்பு கொண்டு, மேடம் இந்த மாதிரி வந்து நீங்கள் காப்பிரைட் கிளைம் கொடுத்துருந்தீங்களா அப்படின்னு கேட்டபோது, இல்லைங்க நான் கொடுக்கல, நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நேசக்கரம் மீடியாவில் வரதை நீங்கள் உங்களை போன்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்லாம் எடுத்து நீங்கள் வந்து வெளிக்கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா தகவல் வந்து பல பேர்த்துக்கு போகணுங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோமே தவிர அதில் ஒன்றும் நான் வந்து காப்பிரைட்லாம் கிளைம் பண்ணிலாம் நான் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, அது நான் கிளைம் பண்ணலை அப்படின்ட்டாங்க. அப்புறம் தான் விசாரித்த போது தெரிகிறது, இந்த காப்பிரைட்டு கிளைம் பண்ணி ஒரு இமெயில் ஐடியிலேருந்து பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பெயர் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட்டு அவருடையதே கிடையாது. முதல்ல இது நேசக்கரம் மீடியாவில் சாந்தி அவர்கள் பேசி வெளியிட்ட ஒரு காணொளி. அதில் இவரது தொடர்புடைய ஒரு பெண்மணியினுடைய புகைப்படம் சில விவரங்கள் வந்திருக்கு. அதை நம்ம பிளர் பண்ணிட்டோம், நம்ம பிளர் பண்ணி வெளியிட்டுட்டோம். அவங்க வந்து அந்த சாந்தி அவர்கள் பேசிய காணொலியில் தான் இது இருந்துச்சே தவிர இது வந்து நம்ம எங்கேயும் ஒட்டவே கிடையாது, தனியாக ஒட்டவே இல்லை. ரெண்டாவது அந்த கண்டென்ட் வந்து நேசக்கரம் சாந்தி அவர்களுடைய கண்டென்ட். ஏன்னா அவர்கள் பேசி தான் ஒரு வீடியோவாக நான் இப்போ எப்படி வீடியோ பேசி வெளியிடணும் அதுபோல் வீடியோ பேசி வெளியிட்டிருக்காங்க. இடையில் அந்த விவரங்களை சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கு தான் கண்டென்ட் ஓனர் அப்படிங்கிற மாதிரி இந்த நபர், அதாவது வந்து இந்த சுவிட்சர்லாந்து நாட்டில் ஒரு பெண்மணி வந்து துவாரகா என்ற பெயரில் பல ஆண்டுகளாக ஏமாற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னு இந்த நேசக்கரம் மீடியாவாலையும் அதே போல் பல, ஏன்னா இது சமூக ஊடகங்களில் அந்த புகைப்படம் இவங்க சொல்லக்கூடிய அந்த எங்களுடைய கிளைம் பண்ணாங்க இல்லைங்களா, இது எங்களுடைய ப்ரைவசி கம்ப்ளைண்ட் கிளைம் பண்ணாங்கல்ல, அந்த புகைப்படம் வந்து சோஷியல் மீடியாவிலேயே வந்து வைரல் ஆயிடுச்சு நிறைய ஃபேஸ்புக்கில். அதை வந்து நான் வெளியிடுவதற்கு முன்பாகவே, நாம் இந்த காணொலியை நேசக்கரம் காணொலியை வெளியிடுவதற்கு முன்பாகவே அது சோஷியல் மீடியாவில் ஒரு அவைலபிள் சோர்ஸாக தான் இருக்குது. இப்போ கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பலர் ஃபேஸ்புக்கில் வந்து அந்த புகைப்படம் இருந்துச்சு, அந்த அடையாள அட்டை, அந்த இப்போ சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய பெண்மணியுடைய அடையாள அட்டை கூட வந்து பார்த்திங்கன்னா அது ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் சோஷியல் மீடியாவிலையும் ஏராளமாக ஆல்ரெடி வந்து இட்ஸ் அன் அவைலபிள் ஒன். ஸோ அங்கெல்லாம் போய் இவங்க வந்து ஒவ்வொரு இடமா போய் பிராஞ்சு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல வந்துட்டு இது என்னுடைய கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது கண்டென்ட் கிடையாது. ப்ரைவசி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, ரைட், ஓகே. அது வந்து உங்கள் முகத்தையோ உங்களுடைய தொடர்புடைய ஆட்கள் முகத்தையோ பெயரையோ பயன்படுத்தக்கூடாது, அவர்கள் அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது ஃபைன். அது உடனே நாங்கள் பிளர் பண்ணியாச்சு. அதன் பிறகு இந்த கண்டென்ட்டே எங்களோட தான் அப்படின்னு யூடியூபுக்கே ஒரு தவறான ஒரு பொய்யான தகவலை கொடுத்து அவர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்லேருந்து இந்த வீடியோவை ரிமூவ் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்ம நேசக்கரம் சாந்தி அவர்களுக்கும் அவங்களுடைய தொடர்பு நம்ம எடுக்க முடியாமையோ பேச முடியாமையோ இருக்கும் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து பப்ளிக்லி அவைலபிள், ஜெர்மனியில் வந்து அவங்க பணிபுரிஞ்சிட்ருக்காங்க, அவங்க மீடியா நடத்துகிறாங்க, யூடியூப் நடத்துகிறாங்க. ஸோ பப்ளிக்லி அவைலபிள் ஒரு ஆளுமே தான் அவங்க. எனவே அவங்கள வந்து தொடர்பு எடுக்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு காரியமாக ஒரு பத்திரிகையாளனாக எனக்கு வந்து சிரமம் இருக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பப்ளிக்லி அவைலபிள், பப்ளிக் டொமைனில் ஒரு அவைலபிள் சோர்ஸை தான் நம்ம வந்து கண்டென்ட்டை தான் நம்ம வீடியோவை தான் நம்ம எடுத்து போட்டிருந்தோம். அதுவும் நம்ம வந்து இதுதான் அவங்க அப்படின்னு எந்த இடத்துலையுமே நம்ம சொல்லலை, அவங்க கண்டென்ட் அப்படியே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா இது எங்களுடைய கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லி யூடியூபுக்கு ஏதோ சம் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை கொடுத்து இதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். யூடியூப்கிட்ட நம்ம வந்து அது என்ன ப்ரொசீஜரோ அந்த யூடியூப்னுடைய ப்ரொசீஜர் படி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன சொல்ல வந்தோம்னா, இந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டதுனால நான் என்ன பத்திரிகை துறையை விட்டு ஊடகத்துறையை விட்டு ஓடி போய் வெளியிலே போயிட போகிறோம், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா 25 ஆண்டுகள் இந்த ஊடகத்துறையில் இருக்கிறோம்.
அதில் எத்தனையோ அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் தொடர்ந்து இதில் பணியாற்றிட்டுருக்கோம். இதெல்லாம் ஒன்று இது கிடையாது. உண்மையிலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்ட ரீதியாகவே இவர்கள் எடுக்கணுன்னா கூட அது வந்து அவங்களுடைய அனுமதி இல்லாமல் புகைப்படத்தையும் அந்த அடையாள அட்டையும் காண்பித்த காரணத்தினால டிஃபேமேஷன் கேஸ் வேணால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவதூறு வழக்கு, அதை வந்து என்னை பற்றி அவதூறு பரப்பிட்டாங்கன்னு வேணால் அவதூறு வழக்கு போடலாம். ஆனால் அதுக்கும் வந்து இவங்களுக்கு வந்து போட முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, அதை பிளர் பண்ணிட்டோம். நம்ம அந்த புகைப்படத்தை யூடியூபே சஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரைவசி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பிளர் பண்ணியாச்சு. அதன் பிறகு இந்த கண்டென்ட்டே என்னுடைய தான் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு ஃபால்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்கு இருக்குது. என்ன காரணம்னா, இவங்க ஃபால்ஸ் கிளைம் பண்ணாங்க, என்ன சொல்லி கிளைம் பண்ணாங்க நமக்கு தெரியாதனால இதை சொல்கிறோம். நம்ம யூடியூப்கிட்ட என்ன சொல்லி இவங்க கிளைம் பண்ணாங்க, பட் நம்ம யூடியூப்கிட்டேருந்து வந்த நமக்கானது வந்து பார்த்திங்கன்னா இது காப்பிரைட்டு, இவங்களுடைய கண்டென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டென்ட்டு அந்த கிளைம் பண்ண ஆட்களுடையது அல்ல, இது நேசக்கர மீடியாவோடது. நேசக்கர மீடியா சாந்தி அவர்கள் தெளிவாகவே சொல்லிட்டாங்க, நீங்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்திக்கின்றாங்க. அடுத்தது இன்றைக்கி கூட இன்னொரு காணொலி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உரையாற்றின ஒரு உரை வரப்போகுது. இந்த ப்ரைவசி கம்ப்ளைண்ட்டுங்கிற பேரில், அதே போல் வந்து இந்த காப்பிரைட் என்னோட தான், இந்த கண்டென்ட் என்னோட தான் சொல்லி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து இந்த வீடியோலாம் ரிமூவ் பண்ணது இல்லாமல் அந்த செஞ்ச குழுவினர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடிவேலு கொண்டையை வச்சுட்டு பார்த்தீங்களா, இந்த கொண்டையை முதல்ல மறைன்னு ஒரு படத்தில் வடிவேலு சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்க வெவ்வேறு ஐடியில் கீழே வந்துட்டு நமக்கு பின்னூட்டத்தில் அன்றைக்கி முதல்ல சொன்னார், உன் கைகளை பிசைவாய் கண்களை கண்ணீர் விடுவாயெல்லாம் டயலாக் விட்டவர். இன்றைக்கி வந்து ஏன் நீங்கள் வந்து 25 ஆண்டுகாலமாக பத்திரிக்கை விடுவதற்குன்னு சொல்கிறீங்க, உங்கள் வீடியோ ரிமூவ் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு. வீடியோ ரிமூவ் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னா தெரியும் தானே, உன் கோஷ்டி தாயா பண்ணியிருக்கு. இது என்ன புதுசாக சொல்ல முடியும்? எனக்கு ஒரே ஒரு என்ன கேள்வின்னா, யூடியூப்ல இருந்து இந்த வீடியோவை கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணிட்டா மட்டும் உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இந்த தகவல்கள்லாம் மக்களுக்கு போய் சேராமல் போயிடுமா? பூனை கண்ணை மூடிக்கிச்சு அப்படின்னா உலகம் இருந்துருச்சு அப்படின்னு அந்த பூனை கற்பனை பண்ணிச்சுன்னா அந்த பூனை தான் வந்து அறியாமையில் இருக்குன்னு அர்த்தம். இந்த செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு வேலை இருந்தது அப்படின்னா இது கொண்டு செல்வதற்கு பல வழிகள் இருக்குது. இன்றைக்கி வாட்ஸ்அப் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, அதே போல் லிங்க்டின் இருக்குது, இன்னும் பல தளங்கள் இருக்குது, பத்திரிகை துறை இருக்குது, மெயில் இருக்குது, எத்தனையோ வழிவகைகள்லாம் இருக்குது. அதனால் வந்து ஒரு இடத்துல ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோவை டவுன் பண்ணிட்டோம், அதனால் வந்து அப்படியே முடக்கிட்டோம் ஒடுக்கிட்டோம் அதனாலாம் வந்து ஒரு உண்மையான தகவல்களை எல்லாம் மக்களிடம் கொண்டு செல்வதை யாரும் மறைக்க முடியாது. ஸோ இது போன்ற கற்பனைகள் எல்லாம் வைத்துக்கொண்டு தேவையில்லாமல் இதை செய்ய வேண்டிய, அதுக்கு பதிலாக நேர்மையாக என்ன செய்திருக்கலாம் என்றால், நீங்கள் எங்களுக்கு தாராளமாக மெயில் அனுப்பிச்சிருக்கலாம். என்ன மெயில் அனுப்பிச்சிருக்கலாம், இது வந்து பிழையாக அந்த அம்மா பயன்படுத்தியிருக்காங்க, அதே போல் நீங்களும் அதை அப்படியே எடுத்து பயன்படுத்தியிருக்கீங்க, எனவே இதை வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவை ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து எங்களுக்கு வந்து சிரமத்தை தருகிறது அப்படின்னு மெயில் அனுப்பியிருக்கலாம். அப்படிப்பட்ட மெயில் எதுவும் நமக்கு வரல. அதே போல் நான் வந்து இந்த பின்னூட்டங்களில் வந்து வரும்போது நான் பதில் சொன்னேன். அதாவது வந்து இதற்கு மறுப்பு தெரிவித்து நீங்கள் ஒரு காணொலியை கொடுங்க. இந்த நேசக்கர மீடியாவில், அதே போல் அந்த நேசக்கர மீடியாவில் நாங்கள் இது இருந்ததை எடுத்து நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா, இதற்கு இல்லை இது குற்றச்சாட்டு பொய், இந்த பெண்மணி அப்படிப்பட்ட சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்து இந்த பெண்மணி அப்படிப்பட்டவர் அல்ல, அவருக்கு ஆதரவாக பின்னாடி நிற்கக்கூடிய மலேசியக்காரர்களாகிய நாங்களும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, இது தவறான பிழையான தகவல், எனவே இதனை வந்து மறுக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் நாங்கள் வெளியிட்டிருக்க போகிறோம். எனவே இதே சேர்த்து இந்த மாதிரி நாங்கள் வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது, ஆனால் இதற்கு தொடர்புடையவர்கள் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு மறுப்பு தெரிவிக்க போகிறோம். அப்போ அது உலகம் முழுவதும் தெரிய போகுது. இதுதான் நேர்மையான ஒரு வழி. அதை விடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்னோட்டத்தில் கீழே வந்துட்டு நாங்கள் வீடியோ ரிமூவ் பண்ணப்பட்டால் கையை பிசைவாய் கண்களில் கண்ணீர் வர அழுவாய் நீ துடிப்பாய் அப்படிங்கிற மாதிரி வந்து வசனங்களை எல்லாம் எழுதிட்டு இருக்கிறத விட்டுட்டு ஆக்கப்பூர்வமாக செய்யுங்க. அதே போல் இந்த ஒரு சேனல் மட்டுமே இல்லை, இந்த சேனல் இல்லைன்னா கூட இன்னும் 1000 சேனல்கள் வந்து வெவ்வேறு தளங்களில் வந்து உருவாக்கியும் நாம் நம்முடைய காணொலிகளை தொடர்ந்து இடுவோம் அப்படிங்கிறதையும் அந்த அன்பர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நேர்மையாக ஆக்கப்பூர்வமாக இருங்க. நீங்கள் உண்மையிலேயே வந்து நேர்மையானவர்களாக இருந்த அப்படின்னா மறுப்பு தெரிவிச்சிருக்கலாம், இல்லை வெளிப்படையாக காணொலி வெளியிட்டிருக்கலாம். அந்த காணொலியை எங்களுக்கே வெளியிட்டு அதை எங்களை வெளியிட சொல்லியிருக்கலாம். நிச்சயமாக நான் வெளியிட்டிருப்போம். இது மறுப்பு தெரிவித்து மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை.